நிறைய பேருக்கு மோஷன் போகல, மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த மலத்தின் வழியாக வெளியேறக்கூடிய கழிவுகளும் நம்ம ரத்தத்துல கலந்ததுனால அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படும், யூரினரி இன்ஃபெக்ஷன், அப்புறம் சிகேடி, அப்புறமா கல்லடைப்பு கூட ஏற்படும். மேலும் L4 L5 பல்ஜி மோஷன் சரியா போகலனாலும் ஏற்படும், சிறுநீரகத்துல பிரச்சனை இருக்கும் போதும் L4 L5 பல்ஜி ஏற்படும். அப்ப இதையெல்லாம் முற்றிலும் குணப்படுத்தணும்னா சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தணும், ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இந்த ரத்தம் கெட்டு போய் இருக்கிறதுனால, ஏன் கெட்டு போய் இருக்குங்கிறதுக்கு ஒரு ரீசன், பெரிய ரீசன் இருக்கு. சிறுநீரகம் இது தவிர்த்து வேற எந்த சூழ்நிலைகள் எல்லாம் செயல் இழக்குங்கிறது. எப்படி அப்படின்னா உள்ள மூச்சு காத்துகள், உள்ள சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவல் குறையும் போது சிறுநீரகம் பழுது ஏற்படும். சிறுநீரகம் தன்னுடைய வேலையை சரியா இயக்காது. இப்ப ஒருத்தர் ஏசிக்குள்ளேயே இருக்காரு பாருங்க, 20 வருஷமா ஏசிலேயே உட்கார்ந்து வேலை செய்யறாருன்னா அவருக்கும் இந்த மாதிரியான ஆக்சிஜன் உள்ள போகாம ஆக்சிஜன் பற்றாக்குறையினால அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு வரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் வரைக்கும் போவாங்க. இந்த டயாலிசிஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகம் பிரித்து எடுத்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய திறன் குறைவதுனால ஒரு மிஷின் அந்த சிறுநீரகத்தின் செய்ய வேண்டிய வேலையை, ரத்தத்தை சுத்தப்படுத்துற வேலையை அந்த மெஷின் செய்யுது. அதுதான் டயாலிசிஸ். ஏன் இதை நம்ம முறையா முதலையே சிறுநீரகத்தை நல்லா வலுப்படுத்தி அது செய்ய வேண்டிய வேலையை நம்ம ஈஸியா கொடுத்து நல்ல மருந்துகளை நம்ம உணவோட சேர்த்து நல்ல நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய உணவு பழக்கங்களை நம்ம மேற்கொள்ளும் போதே உங்களுக்கு நல்ல தண்ணி குடிக்கிறது, நிறைய அமில காரத்தன்மையை ஈக்குவலா வச்சுக்கிறது, நல்ல மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இயற்கையாகவே தோல் வெளியேற்றக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும், யூரின் நல்லா வெளியே போகும். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு சிறுநீரகம் நல்லா சுத்திகரித்து அது நல்ல வலுவான வேலையை செய்யும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த டயாலிசிஸ்ங்கிற ஒன்று நமக்கு தேவையே இல்லை. நம்ம இதெல்லாம் செய்ய மறந்ததுனால, தவறுனதுனால நமக்கு டயாலிசிஸ் தேவைப்படுது. இந்த டயாலிசிஸ்ல இருந்து எல்லாரும் வெளியே வரணும் அப்படின்னா ரத்தத்தை இயற்கையாகவே நம்மளுடைய சித்த மருந்துகளை கொண்டு, மூலிகை சாறுகளை கொண்டு ரத்தத்தை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா மோஷனை முறையாக டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல மோஷனை ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் நல்லா பாதுகாப்பா இருக்கும். சிறுநீரகத்துக்கு நிறைய ஒர்க் கொடுக்கறத நம்ம தடுத்துடலாம். அப்போ நிறைய பேர்டன் கொடுக்கலனாலே நமக்கு மோஷன் ஃப்ரீ ஆயிட்டனாலே சிறுநீரகம் சேஃப் சைடு ஆயிரும், சேஃப் ஆயிரும். இதை நம்ம பண்ணும் போதும் நம்ம சிறுநீரகம் நல்லா வளமாவும் செழுமையாவும் இருக்கும். மேலும் இந்த சிறுநீரகம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைகளும் நமக்கு வரவே வராது.